இந்த கரூர் சம்பவத்துல உச்ச நீதிமன்றம் வந்து சிபிஐ வந்து அந்த வழக்கு வந்து ஒப்படைக்க சொல்லிருக்காங்க. அது வரைக்கும் தலைமறைவா இருந்த அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எல்லாருமே வந்து சிபிஐ வழக்கு போனதுக்கு அப்புறம் வெளியில வராங்க. நியாயமா அவங்க வந்து சிபிஐ போயிடுச்சு அப்படின்னாதான் இன்னும் கூடுதலா தலைமறைவாகணும். ஆனா இன்னும் அவங்க பெயிலுக்கு எதுவும் வரல. என்னங்க காரணமா இருக்கு? அதாவது சிபிஐக்கு ஆணை உச்ச நீதிமன்றம் கொடுத்தது எந்த வகையில் சரியானது என்பது பல அரங்கங்களில் இப்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது. காரணம், சட்ட ரீதியாக நான் ஒரு வழக்கறிஞனாக இருந்து சொல்லுகிறேன், வெறும் திராவிடர் கழகத்து தலைவராக மட்டுமல்ல. இன்னைக்கு பிரபலமான ஒரு ஆங்கில ஏடு தலையங்க எழுதியிருக்கிறது. ஃப்ளாட் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஆர்டர் என்று சொல்லக்கூடிய தவறான ஃப்ளாட் ஆர்டர் என்று சொல்லி தவறான ஒரு உத்தரவு. இல்லை, இப்போதான் வெளியே வர்றாங்கன்னு இல்லை, அது மட்டுமல்ல, நீதி வென்றது என்னெல்லாம் சொல்றார்கள். இந்த முதல்ல சிரிக்கிறதுக்கு அது முக்கியமல்ல. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, இறுதி சிரிப்பு இருக்குத, அதுதான் மிக முக்கியம். இறுதியில் யார் சிரிக்கிறார்கள், யார் உணர்கிறார்கள் என்று அதில் உலகவே தான். இப்போ வெளியிலெல்லாம் உலகுவார்கள் சொன்னால் இதுவரையில அவர்கள் வரலாம். அது வந்து இல்லை, பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. முதல் பிரச்சனையே என்னன்னா, அவர்கள் என்ன செய்திருக்கணும், அவசர அவசரமாக அந்த நடிகர் வீட்டுக்கு போய் தன்னை பாதுகாத்து கொண்டார். காவல்துறையினர் சொன்னார்கள், அதனால நான் சொன்னேன்னா விசாரிக்கிறதுக்கு என்ன? அது மட்டும் இல்லை, விசாரிக்கிறதே எப்போ விசாரிச்சார், துக்கம் விசாரிச்சார் அல்லது ஆறுதல் சொன்னார்னா உடனடியாவோ அடுத்த நாளாவோ அவர்களுக்கு இல்லை. அதை வேகமாக போனவர் முதல்வர் தான். அது மட்டுமே இல்லை, அதுக்கான வேலை எல்லா வேலையும் ஒரு பொழுது விடியறதுக்குள் ஓரிரவு 8 மணிக்கு ஆரம்பிக்கிறது, அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ள அவர்கள் செய்திருக்கிற பணி ரொம்ப அதிகம். இதனால ஒன்றும் செய்ய முடியவில்லையே சொன்ன உடனே இதை ஒரு அரசியல் மூலதனமாக கொள்ள வேண்டும், சரக்காக்கி கொள்ள வேண்டும் என்று அவரோடு கூட்டணி கதவை திறந்து வைத்திருக்கிறவர்கள், வருவல்லையே வரவில்லையே, வருவாரோ அவர் வருவாரோ இவர் வருவாரோ என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர்கள், யாரும் வரவில்லைன்னா புதுசாவது நாம இந்த மாதிரி இதை ஒரு பயன்படுத்தலாம் என்று சொல்லி அவர்கள் பயன்படுத்த வந்திருக்கிறார்கள். எப்போதும் அவர்கள் வெளியே வரலாம். எப்போது பொது வாழ்க்கைக்கு வந்தோமோ அப்பவே பார்த்தீங்களானா கலைஞரோ அண்ணாவோ தந்தை பெரியாரோ திராவிட கழகக்காரனோ மற்ற யாரும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. போறாமே பதுங்கிறது ஓடுறது இதெல்லாம் திராவிட இயக்கத்துக்கு சம்பந்தப்பட்டதே கிடையாது. போறாமே. ஆகவே தான் பொது வாழ்க்கையில ஏன் நியதியாக இருந்தான் மிக முக்கியமா பொது வாழ்க்கையில இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் சங்கடங்கள் நேரலாம். அது நியாயமானதா தவறானதா, ஆனால் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய துணிவும் தன் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நல்ல அறிவுரையும் சொல்லி கட்டுப்பாடு உள்ள ஒரு அமைப்பாக உருவாக்க வேண்டியதுக்கு பதிலாக இன்றைக்கு கட்டுப்பாடு இழந்ததை நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு சொன்னார். இது அவருடைய கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பொது வாழ்க்கைக்கும் பொது ஒழுக்கத்திற்குமே விரோதம். பல பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சரக்குகளை தயாரித்தோடனே சரக்குகள் எப்படி இருந்தாலும் எங்கேயாவது ரகசியமாக லேபிளை ஒட்டிட்டு போடுவோம். அதனால லேபிள் தாரர்களே தவிர இவர்கள் கொள்கைக்காரர்கள் கிடையாது. அதுல இருந்து என்ன தெரியுது, பெரியார் சொன்னாதான் வியாபாரம் ஆகும், பெரியார் சொன்னாதான் மற்றவர்கள் வருவார்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியார் இருக்கிறாரு. அதனால எங்களை பொறுத்தவரையில் இப்ப என்ன, பெரியாரை பரப்புவதை விட பெரியாரை பாதுகாப்பது என்பது மிக முக்கியம். அந்த பணியில் இருக்கோம். உங்க கருத்துக்கு நன்றி. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.